யாருன்னே தெரியல, அவங்க போலீஸானே தெரியல. அண்ட் அடிச்சது மட்டும் இல்லாம நார்மலா நடந்து போறாங்க, உட்காந்துட்டு இருக்கிறவங்க பிடிச்சி தரதரன்னு இழுத்து, அதுவும் லத்தியில ஆணி வச்சு அடிக்கிறது, பெண்களை வந்து தப்பான இடத்துல வந்து அடிக்கிறது. ப்ரொட்டஸ்ட் நடக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் வந்து தடியடி நடத்தியிருக்காங்க. இங்கே நாங்கள் கூப்பிட்டோம் வாங்க பேசுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பக்கம் வந்து தடியடி நடத்துறது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயமா இருக்கு. ஜல்லிக்கட்டுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்தோம் இல்லையா, எல்லாருமே கண்டிப்பாக குரல் கொடுத்தாகணும். வீட்டுக்கு ஒருத்தரில் 4 பேர் வந்தே ஆகணும். நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க இல்லை உங்கள் பேரன் பேத்தி கூட டாக்டர் படிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் முதலமைச்சர் இதுக்காக கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். அனிதாக்காக அன்னைக்கு வந்து ஒன்று கொண்டு அதே போராட்ட களம் இன்னைக்கு திருப்பி ஒன்று கூடி இருக்கு. கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலேயோ இல்லை திமுக ஆட்சி காலத்திலோ கூட இல்லாத நடைமுறை இளம்பூரில் போராடிய எஸ்எஃப்ஐ மாணவர்கள் வந்து என்ன அடிச்சிருக்கிறாங்க, கை இதெல்லாம் வந்து என்ன உடஞ்சிருக்குது. போராடக்கூடிய அந்த மாணவர்களை அடிக்கிறது அப்படின்றது இதுவரை இல்லாத நடைமுறை. ஓகே, ஒரு டைம் 2 டைம் விஷயம் நடக்கலாம். 152 பேப்பர் லீக் ஆயிருக்கு. போலீஸ் அடிச்ச ஒரு வீடியோ காட்டுறோம், அப்புறம் போலீஸ் பார்த்து தான் பயப்படுறோமா? மக்களை பார்த்து யாரும் பயப்படல, ரோட்ல போறவங்க பார்த்து பயப்படல, கவர்மெண்ட் யூனிஃபார்ம் போட்டவங்க பார்த்து பயப்படுறோம். அந்த நிலைமையில இருக்கு. போராட்டத்தை ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, மாற்றுன்றது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, மாதங்கள் போகலாம், வருஷங்கள் போகலாம். ஆனால் அது கண்டிப்பாக மாறணும். நான் நம்புறேன். கண்டிப்பாக அது அடி நாங்கள் சாக கூட ரெடியாக தான் இருக்கும். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. இந்த போராட்டமானது எதற்கு நடக்குது? டெல்லியில பயங்கரமா போயிட்டு இருக்கு, தாக்குதல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க இந்த போராட்டம்? இந்த போராட்டம் இங்க கடந்த 3 நாளா பாலநிலம் டி நகர்ல நடந்துட்டு இருக்கு. மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னா, நீட் முறைகேடுகளுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தர் வீதியில் மாணவர்களும் நிறைய இளைஞர்களும் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகிறதும், அங்கே போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட 20 மாணவர்களுடைய காம்பன்சேஷனுக்காகவும் அண்ட் நிரந்தர நீட் விலக்கு, நீட் பேன், அதுக்காகவும் போராடிட்டு இருக்காங்க. அதே கோரிக்கையை முன்னிறுத்தி தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப போராட்டம் தமிழகம் எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு இருக்கு. டெல்லியில பயங்கரமா போயிட்டு இருக்கு. போலீஸ் மேல தாக்குதல் நடத்துறதும், போலீஸை வந்து மாணவர்கள் தாக்குதல் நடத்துறதும், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல எப்படி பாக்குறீங்க இந்த வன்முறை? போலீஸ் மேல எந்த தாக்குதலும் நடத்திடல. அங்க வந்து மாணவர்கள் மேல தாக்குதல் நடத்துறவங்க போலீஸானும் தெரியல. அங்கே வந்த எல்லா அதிகாரிகளுமே வந்து ஒரு 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 போலீஸ் மாதிரியான வந்து ஒரு உடை அணிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய நேம் டேக் எதுவுமே வந்து காணலை, அது அங்கே இல்லை. அப்படின்னா யார் வந்து அந்த ஒடுக்குமுறையை வந்து அந்த மாணவர்கள் மேலே பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. அதுவும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு வைலன்ஸும் ஒரு 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 மோசமான ஒடுக்குமுறையும் நடந்துட்டு இருக்கு மாணவர்கள் மேலே. அண்டு இந்த போராட்டம் இங்கே சென்னையில் நடந்துட்டு இருக்கிறதும் முக்கியமாக இந்த இடத்துல மட்டும்தான் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. மற்ற எந்த இடத்துல நடந்தாலுமே அந்த போராட்டம் வந்து நீத்து போறதுக்குண்டான அந்த விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மாநில ஆட்சியை வந்து நம்மளுக்கு ஒரு அவங்க செவிசாட்சி இந்த போராட்டம் எதுக்காக நடந்துட்டு இருக்கு, இத்தனை பேர் எங்க கூட்டிட்டு இருக்காங்க, இது ஏன் வந்து ரொம்ப முக்கியமான வந்து போராட்டமா கருதப்படுது அப்படின்றத கேட்கணும் அப்படின்றத கேட்டேன். இது வரைக்கும் யாராவது வந்து பாத்துருக்காங்களா, அதிகாரிகளோ கட்சிக்காரர்களோ? அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் யாரும் வந்து செவி சாய்க்கல. ஜந்தர் மந்தர்ல போராடிட்டு இருக்காங்க. அதே போராட்டத்துக்கு உண்டான கோரிக்கைகள் வச்சு இங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குன்றத ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியுது. நம்ம கிட்ட யாரும் வந்து பேசவும் இல்லை, நம்ம கிட்ட யாரும் வந்து இது என்ன அப்படின்ற அந்த ஒரு நெகோசியேஷன் கூட வந்து யாரும் வந்து வரல இது வரைக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து ஒரு மாற்றம், ஒரு அரசியல் மாற்றம், இது வந்து ஒரு ஒரு புரட்சிகரமான மாற்றம். இளைஞர்களுக்கு உண்டான ஆட்சி, பெண்களுக்கு உண்டான ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இளைஞர்களும் பெண்களும் அதிகமாக வந்து திரண்டு இந்த போராட்டத்தை வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாராவது அவங்க இந்த ஆட்சியிலேருந்து நம்ம கிட்ட வந்து பேச வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் இந்த வந்து சிஜேபி முன்னெடுத்து நடத்துறது அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இத்தனை கட்சிகள் இத்தனை வருஷம் இருக்கப்ப இப்போ வந்து அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றவங்க இந்த விஷயத்த முன்னெடுத்து நடத்துறாங்க. இதுக்கு யங்ஸ்டர்ஸும் சப்போர்ட் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது வந்து அரசியலுக்கு ரொம்ப ஒரு புது ஒரு டேர்மா இருக்கலாம். அவங்களுடைய கட்சி வந்து ஒரு கட்சியான வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கா அப்படின்றது நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. பட் நம்ம யாரு இதை கையில் எடுக்கிறாங்கன்றதை பார்க்கக்கூடாது, எதுக்காக என்ன விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்றதை பார்க்கணும். அண்ட் அவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப நேர்மையாக ரொம்ப இன்டெகிரலாக இருக்குது. அது சோனம் வாங்சுக் மாதிரியான வந்து ஒரு ஆள்
அவருடைய இந்த இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து முன்னிறுத்தி நான் வந்து மக்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக முன் வர ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் மேற்கொண்டுன்றது சிஜேபி மாதிரியான ஒரு கட்சி வந்து இன்டெகிரேட் பண்ணி இந்த போராட்டம் பண்ணுறதை ஒரு முக்கியமான ஹெல்த்தியான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஆனா இதுக்கான தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? கண்டிப்பா எல்லா மக்கள் பிரச்சனையும் எல்லா சமூக பிரச்சனையும் போராட்டம் மூலமா தான் வந்து வெற்றி கண்டிருக்கு. நம்ம எதுவுமே நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டதில்லை, நம்மளுக்கு வந்து எல்லாமே போராடி தான் கேட்டிருக்கோம். கண்டிப்பா இந்த போராட்டத்துக்குண்டான ஒரு நீதியும் இந்த போராட்டத்துக்குண்டான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்றத நான் முழுமையாக நம்புறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவ்வளவு பேர் கூடியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இந்த நீட்ன்றதை பேன் பண்ணணும்னு ஏன் சொல்றாங்க? தொடர்ந்து இதனால உயிரிழப்புகளும் ஏற்பட்டு இருக்கு. இதை பேன் பண்ற அவசியம் இப்ப தேவை. விஜய் அவர்கள், அதாவது முதல்வர் அவர்கள் இதற்கு செவி சாய்ப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா தமிழ்நாடு அப்படின்ற இந்த மொத்த மாநிலமே இந்த மாதிரியான தகுதி தேர்வு, அதாவது மெரிட் பேஸ்ட் தகுதி தேர்வுக்கு எப்போவுமே அவங்களுடைய நிலைப்பாடு எதிராக தான் இருந்திருக்கு. நம்மளுக்கு வந்து மெரிட் பேஸ்ட் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாருமானது அப்படின்ற கொண்ட எல்லாருக்குமே எல்லாமே போய் சேரணும் அப்படின்றதுக்குண்டான சமூக நீதி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது இன்னைக்கு நேற்று ஆரம்பித்ததில்லை. 2010 நம்ம இதுக்குண்டான எதிர்கருத்தில் வந்து நம்ம முன்னிறுத்திட்டே இருக்கோம். 2017 ஒரு முக்கியமான வந்து ஒரு மைல் ஸ்டோனாக வந்து இதில் பார்க்கப்படுது. ஏன்னா அனிதாவோட மரணம், அனிதாக்காக அன்றைக்கி வந்து ஒன்று கொண்ட அதே போராட்ட களம் இன்னைக்கு திருப்பி ஒன்று கூடி இருக்கு. இதுக்குண்டான விடியலை நம்ம கண்டிப்பாக சீக்கிரமாக பார்ப்போம். அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். கண்டிப்பாக. இதோட போராட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் இது. அதுவும் இல்லாமல் மாணவர்களை அச்சுறுத்தும் விதமாகவும் ப்ரூட்டலாகவும் டெல்லியில் மாணவர்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ட்ரீட் பண்ண விதத்தை கண்டித்து இந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷனுக்காகவும் இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. இதோட ரூட் காஸ் என்னென்னா நீட் எக்ஸாம். அதோட ரூட் காஸ் என்னென்னா என்டிஏன்றது ஒரு என்டிட்டி விச் கண்டைன்ஸ், அதாவது அவங்க தான் வந்து நமக்கு வந்து எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸையும் கண்டக்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரலைஸ்டாக யூனியனைஸ்டாக. ஸோ அந்த என்டிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம எப்படி நார்மல் மக்கள் வந்து ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டாலும் நம்மளை கூட தண்டிக்கப்படுறோமோ, அதே மாதிரி அந்த என்டிட்டி வந்து ஒரு பேப்பர் லீக்கை வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுது. அதுக்கு பொறுப்பான மினிஸ்டர் வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். பட் ஆனால் வந்து அவர் அதை எடுத்துக்க மாட்டுறாரு. அதுக்கான எந்த ஒரு அவங்களோட தரப்பு வாதங்களையும் அவங்க சொல்லவே இல்லை. எவ்வளோ மக்கள் போராடியும் எவ்வளோ மாணவர்கள் போராடியும் அவ்வளோ உண்ணாவிரதம் இருந்து பார்த்துட்டாங்க, 21 நாள் உண்ணாவிரதம் இருந்து பார்த்துட்டாங்க. அப்படி இருந்துமே எந்த ஒரு அந்த யூனியன் சைட்லேருந்து எந்த ஒரு நம்மக்கிட்ட வந்து பேசவும் இல்லை. அப்படி கூட்டிகிட்டு போய் பேச போயிருக்காங்க, ஜேபி நட்டா அவர்கிட்ட போய் பேச போயிருக்காங்க. அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு ஈக்குவலண்டான சேம் டைமில் வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்கக்கூடிய ஜந்தர் மந்திரில் வந்து தடியடி நடத்தியிருக்காங்க. இங்கே நாங்கள் கூப்பிட்டோம் வாங்க பேசுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு பேசுறதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த பக்கம் வந்து தடியடி நடத்துறது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயமா இருக்குது. அதை கண்டித்து தான் நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிஜேபி முன்னெடுக்கிறது இல்லாமல் எல்லாரோடைய தன்னார்வமாக வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நன்மைக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்துக்காகவும் இங்கே வந்து நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் அறவழியில் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு சட்ட விரோதமான செயல்களிலும் நாங்கள் ஈடுபடாமல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பதில் சொல்லணுன்றது தான் எங்களோட கேள்வி. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கிறீங்க? அவங்க வந்து பார்த்தாங்களா யாராவது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு கேள்வினா, நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம முதல்ல இந்தியாவிலேயே வந்து நீட்டை பற்றி அறிவுறுத்தையும் நீட்டுக்கு கண்டிச்சும் போராட்டம் பண்ணது தமிழ்நாடு தான். அனிதா அவங்களுக்கு வந்து 2017 நம்ம போராடிட்டு இருக்கோம். இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 2017 நீட் வந்து ஒரு அநீதியான ஒரு செயல். அது வந்து வாழ்வாதாரமே இல்லாத மக்களால் எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே போக முடியாது, மருத்துவ ரீதியாக போக முடியாதுன்றதுக்காக அப்போதுலேருந்தே இருக்குன்றதுனால கொண்டு வரும். ஏன்னா நான் வந்து 2008 வந்து நீட் அப்பியர் ஆயிருந்தேன். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேருந்து நான் நீட் அப்பியர் ஆகும்போது எனக்கு புரியல. நான் இத்தனை வருஷம் நான் படித்தேன், 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எடுத்தேன், நான் அந்த செல்ஃப் ஒர்த் இல்லாமல் ஒரு ஆளா? எனக்கு ஒரு கொஸ்டின் கூட இல்லை தெரியல, ஏன்றதே புரியல. எனக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு எனக்கு அந்த டைமில் காசு இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஆனால் வந்து எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மாதம் ஃபுல்லாக எனக்கு அந்த ட்ராமா இருந்துச்சு. நம்ம ஒரு கொஸ்டின் எழுத முடியாத அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம், அப்போ இத்தனை நாள் படித்தது எதுக்காக படித்தோம் அப்படின்ற அளவுக்கு என்னை மன ரீதியாக பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் நீட்டே அப்பியர் ஆகலை. ஏன்னா அதுலேருந்து அனுபவிச்ச வழி வந்து எனக்கு இன்னும் மீளலை. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் போயிட்டு இருக்கேன். பட் ஆனால் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லையுமே அதே பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து
யூனியன் மினிஸ்ட்ரியிலேருந்து இதுக்கான பதிலை சொல்லணும். கவர்மெண்ட் வந்து இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்டேட் கவர்மெண்ட் பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்ன வரைக்கும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் யாருமே கொடுக்கல. அதனால கேள்வி. இதுல பாத்தீங்கன்னா டெல்லியில முக்கியமா இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் வந்து போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர் அதாவது ராகுல் காந்தி அவர்களுக்கு அடியெல்லாம் பட்டிருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? காவல்துறை வந்து அங்க அராஜகம் பண்றாங்களா, இல்ல காவல்துறை மாதிரி எல்லாம் பல பேர் இருக்காங்க, நிறைய பேர் வந்து காவல்துறை உடையில தாக்குறாங்கன்ற செய்தியில வருது, எல்லாம் உண்மையா? இது ஒன்றும் இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டில் இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா காலகாலமாக இந்தியா வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட்களை மேற்கொண்டு இருக்கு. அதில் வந்து சிஏஏ ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், மற்ற ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், ஜேர்னலிஸ்ட் ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், ரெஸ்லர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அவங்களோட செக்ஷுவல் அலிகேஷன்ஸ்க்கு அப்புறம். ஆனால் அந்த அப்போத்துலேருந்தே இந்த போலீஸோட அராஜகங்கள் வந்து பேட்ச் இல்லாமல் வர்றது, அவங்களோட ஐடென்டிட்டி இல்லாமல் வர்றது, கலர் ட்ரெஸ்ஸில் வர்றது, யாருன்னே தெரியாமல் மக்களுக்குள்ள ஊடுருவி வர்றதுலாம் அவங்களோட வழிகளாக இருக்குது. மக்களை துன்புறுத்துறது, இந்த போராட்டங்களை சீர்கேடான வழிக்கு கொண்டு போகிறதுலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து யூனியன் கவர்மெண்ட் காலங்காலமாக பண்ணிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே அறவழியில் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா மாணவர்களும் வந்து எங்களுக்கு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறோம். வணக்கம், என் பேர் நந்திதா. இது வந்து சாலிடாரிட்டிக்கான போராட்டம். அதாவது டெல்லியில் வந்து 25 நாளாக வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அங்கே நிறைய வைலன்ஸ் நடக்குது. போலீஸ் அதிகாரம் வந்து ஜாஸ்தியாக ஆகி மக்களை அடித்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நாங்கள் இங்கே ரெசிஸ்டன்ஸ் காட்டுறோம். எல்லா ஸ்டேட்டும் வந்து சென்ட்ரலில் கேள்வி கேட்போம் அப்படின்ற ஒரு மாணவர்களால் யூத்தால் லெட் ஆன போராட்டம் தான் இது. ஸோ இது வந்து நீட் பேன் அப்படின்றது தமிழ்நாடு ரொம்ப வருஷமாகவே வந்து சொல்லிட்டு தான் இருக்குது. பட் இப்போ நீட்டோட பேப்பர் சரி, நாங்கள் மக்கள் எல்லாம் அதை கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, அது வந்து எக்ஸாம் போகிறாங்க, இவ்வளோ போய் அந்த பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னா இவ்வளோ கேர்லெஸ்னஸ்க்கு அக்கௌண்டபிலிட்டி எடுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. அதை தப்பு செஞ்சவங்க வந்து ரிசைன் பண்ண சொல்லுங்க. ஸோ இதான் முதல் கோரிக்கையாக இருக்குது. யூனியன் மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இத்தனை உயிர் வந்து போயிருக்கு இந்த ஒரு பேப்பர் லீக்னால, அதுக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மூணாவது, இப்போ இந்த நீட் இவ்வளோ பிரச்சனையை உண்டாக்குதுன்னா இது எங்கே ஸ்டாப் பண்ண முடியும்? ஒரு நெகோசியேஷன் வாங்க, நம்ம ஒரு டிஸ்கஷன் வாங்க அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இது. ஆனா இதெல்லாம் தாண்டி அங்க அடித்தடி எல்லாம் நடக்குது, பார்த்திருப்போம். நிறைய பேர் அதில் காயம் அடைஞ்சிருக்காங்க. மாணவர்களும் வந்து காவல்துறை மேல தாக்குதல் நடத்துறாங்கன்ற மாதிரியான புகார்கள்லாம் வந்துருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? எங்கேயுமே வந்து மாணவர்கள் தாக்குனாங்கன்றது ப்ரூஃப் இப்போ வரைக்கும் நான் பார்க்கல, பர்சனல் இண்டிவிஜுவலா. ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரிகள் முதல்ல அதிகாரியானே தெரியல, யாருக்கிட்டையுமே நேம் டேக் இல்லை, யாருக்கிட்டையுமே நம்பர் இல்லை. அப்படிதான் ஒருத்தரோட ஐடென்டிஃபிகேஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ என் பேர் என் ஊர் தெரிஞ்சா என் மேலே கேஸ் போட முடியும். அடிச்சவங்க யாருன்னே தெரியல, அவங்க போலீஸானே தெரியல. அண்ட் அடிச்சது மட்டும் இல்லாமல் நார்மலாக நடந்து போகிறாங்க, உட்காந்துட்டு இருக்கிறவங்களை பிடிச்சி தரதரன்னு இழுத்து, அதுவும் லத்தியில் ஆணி வச்சு அடிக்கிறது, பெண்களை வந்து தப்பான இடத்துல வந்து அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்து வந்து தப்பு. இதை முதல்ல கண்டிக்கிறதுக்காக தான் நாங்கள் இன்னைக்குலேருந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறோம். இந்த 2 நாளாக வந்து நம்ம அதையுமே சொல்லிட்டு வரோம். என்னைக்குமே வந்து காவல்துறை வந்து காவலுக்காக தான் இருக்கணும். ஒருத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக யாரை வேணா அடிக்கலாம் அப்படின்றதுக்கு இருக்கக்கூடாது. முதல்ல இந்த டியர் கேஸ் போட்டதே தப்பு. அங்கே யாரும் எந்த ஒரு தப்பும் பண்ணல, எல்லாரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க அமைதியா. நடக்கிறதுக்கு கூட நாங்கள் அடி வாங்கணுமா? அப்போ எங்க டெமோக்ரஸி அப்படின்ற கேள்விதான் இப்போ எழுந்தது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல யங்ஸ்டர்ஸ் நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழக அரசு சார்பாக யாராச்சும் வந்து பார்த்தாங்களா, ஏதாவது சொல்லியிருக்காங்க? என்னோட நாலேஜ் வரைக்கும் இப்போதைக்கு இல்லை. நேற்று வந்து எஸ்எஃப்ஐ மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க, அங்கேயும் கலைச்சி விட்டாங்க. அங்கேயும் அந்த அளவுக்கு தாக்குதல் வந்து கலைச்சி விட்டுருக்காங்க. இப்போ இங்கே ஏன் இவ்வளவு பிரச்சனை வரல அப்படின்னா நம்ம ஒரு பிரைவேட் பிளேஸ்ல இருக்கோம். ஸோ முதல்ல இந்த கவர்மெண்ட் நமக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். எங்களோட வந்து சேர்ந்து நீங்களும் நில்லுங்க. நீங்களுமே மக்களுக்காக தான் வந்து உங்களை எலெக்ட் பண்ணி அங்க இருக்கீங்க. மக்களுக்காக நீங்க நல்லது பண்ணணும் நிறைய நினைக்கிறீங்க. முதல் நல்லதான் எங்களோட வந்து நில்லுங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, எங்களோட கோரிக்கையை வந்து சென்ட்ரலுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களா? இதுக்கு வந்து போராட்டத்துக்காக ஆர்வம் காட்டுறவங்களையும் பயப்படுறாங்க. இப்போ உண்மையா சொல்லணும், இன்னைக்கு நான் இங்க வந்ததே வந்து என் வீட்டுல யாருக்கும் இஷ்டம் கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணா உன் சேஃப்டி என்னன்ற கேள்விதான் வருது. இவங்க டே அண்ட் நைட் இருக்காங்க, என்னால இருக்க முடியல. ஏன்னா அகைன் சேஃப்டி, என்ன சேஃப்டி என்ன பயம் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட கேட்கும் போது போலீஸ் அடிச்சு ஒரு வீடியோ காட்டுறாங்க. அப்புறம் நம்ம போலீஸ் பார்த்து தான் பயப்படுறோமா? மக்களை பார்த்து யாரும் பயப்படல, ரோட்ல போறவங்க பார்த்து பயப்படல, கவர்மெண்ட் யூனிஃபார்ம் போட்டவங்க பார்த்து பயப்படுறோம். அந்த நிலைமையில இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் ஆர் நோய். இப்படி இருக்கிற நிலைமையில எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் வர விட முடியும்? இது எல்லாத்தையும் தாண்டி பொய் சொல்லி அடிச்சு சண்டை போட்டு டெல்லிக்கு போனா 16-15 வயசு பெண்களை குழந்தைங்களை அடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி இது பெரிய ப்ரொடெஸ்டா எடுத்துட்டு போக முடியும்? ஸோ அதான் முதல் கோரிக்கை, இன்னைக்கு பாதுகாப்பு கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க.
யூத் வர ரெடியா இருக்காங்க. இப்பவுமே டெய்லி என்கிட்ட கேக்குறாங்க. ஆனா வரதுக்கு ஒரு பயம் இருக்கு. அண்ட் இது குறுகிய நிலைமையா அதான் பண்றோம். நீங்க பர்மிஷன் கொடுத்தா இன்னும் பெருசா அதை எடுத்துட்டு போக முடியும். கண்டிப்பா. அதனால இந்த தொடரும் இந்த போராட்டம் கண்டிப்பா தொடரும். ஒரு ஆன்சர் கிடைக்க வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். நன்றி. எல்லாருமே சாமா வீட்டில் தானே இருக்கும். டிவி நியூஸில் இதுவும் ஒரு நியூஸாகவும் போயின்னு இருக்கு. இன்னும் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அது எதுக்காகனே தெரியல. ஸோ ஒரு பீச்சில் கூட்டம் அப்படின்னும் பொழுது ஸோ எல்லாரும் அதை டக்குன்னு உடனே வந்துடுவாங்க. இங்கே என்னும் பொழுது கொஞ்சம் ரொம்ப இன்டீரியலாக இருக்க மாதிரி இருக்கு. யாருக்கும் ரொம்ப தெரியல. பட் இதோட விஷயம் என்னன்னு இன்னும் மக்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்தோம் இல்லையா? அது தப்பு இல்லை, கரெக்டு தான். பட் இது வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷ்னலுக்காக தினந்தோறும் நம்ம எல்லாருமே கடவுளுக்கு அடுத்தபடியாக டாக்டரை பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த உண்மையாக இருக்கணுன்றதுக்காக தான் நீட்டே வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த நீட்லேயே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னும் பொழுது அதுக்கான பர்சனை மாத்துங்கன்னு தான் முதல்ல இப்ப கேக்குறாங்க. ஏன்னா டெல்லியில இது வந்து அடித்தடி அந்த லெவலுக்கு போயிருக்கு. அந்த ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இன்னும் இது ஏன் எல்லாரும் இத முன்ன வரலன்னு எனக்கு தெரியல. இன்னும் எல்லாரும் இதுக்காக குரல் கொடுக்கணும். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கோமா? டாக்டர் பார்க்காம இருக்குமா? ஒவ்வொரு குடும்பத்துல நம்ம குடும்பத்துல டாக்டரா படிக்கிற பிள்ளைங்க இல்ல, இன்னைக்கு இல்ல. ஸோ வருங்காலத்துல வரலாம்ல. இதுக்காக நீங்க நீட்டை எதிர்த்து போராடினாங்க சரி. பட் இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க. எவ்வளவு தூரம் போய் திருப்பி வந்து அதுக்காக நம்ம வந்து இந்த குரல் கொடுக்கணும்னா எல்லாருமே கண்டிப்பா குரல் கொடுத்தாகணும். வீட்டுக்கு ஒருத்தர்ல 4 பேர் வந்தே ஆகணும். நாளைக்கு உங்க பிள்ளைங்க இல்ல உங்க பேரன் பேத்தி கூட டாக்டர் படிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கக்கூடாது. அதனால ஏன்னா இது பிரதமர் வீட்டு முன்னாடி வந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு டெல்லியில. இதுல காங்கிரஸ் தலைவர் எல்லாருமே வந்திருக்காங்க. அடிதடியில எல்லாருமே அதுல கேட்க வேண்டிய விஷயம்பா. இந்த கட்சிக்காரங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா வீட்லயும் ஒரு டாக்டர்ஸ் எல்லாருமே நம்ம முதல்ல போய் டாக்டர் பாக்குறோமா இல்லையா? அதுக்காக தானே பிள்ளைங்க வந்து ஸ்ரத்தையா படிச்சுட்டு இதுல எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணணும்னு வராங்க இல்லையா? சோ அதுல இருந்து ப்ராப்ளம் வந்துச்சு இல்ல. அவங்க வந்து பாவம் ஒரு மனுஷன் இத்தனை நாள் சாப்பிடாம படுத்துட்டு. அது யாருக்குமே தெரியலையா? ஜல்லிக்கட்டுக்காக போராடினமே, இதுக்காக எல்லாரும் ஒண்ணு சேர வேணாமா? வாங்க, தயவு செஞ்சு வாங்க. இந்த பிள்ளைங்களுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் குரல் கொடுங்க. தயவு செஞ்சு வாங்க, ப்ளீஸ் வாங்க. இடம் எங்கேயோ இருக்கலாம், ஆனா சென்னையில தானே, டெல்லியில தானே. நம்ம ஒன்றும் நம்ம பிள்ளைங்க போயிருக்குனாக்க நம்ம தேடிட்டு போக மாட்டோம். எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான். தயவு செஞ்சு வாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்காக இன்னும் கண்டிப்பா எல்லா அரசியல்வாதிகளும் இன்ஃபேக்ட் முதலமைச்சர் இதுக்காக கண்டிப்பா குரல் கொடுக்கணும். பார்க்கணும் இந்த பிள்ளைங்களை வந்து போலீஸ்காரங்க எல்லாம் கூட, ஏன்னா உங்க கையில தான் இருக்கு. எதுவுமே இந்த அடக்குமுறை அந்த மாதிரிலாம் இல்லாம பத்திரமா பார்த்துக்கணும். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அதாவது தொடரும் அப்படின்றத நானும் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட் தேர்வை ரத்து செய்யணும், தர்மேந்திர பிரதானை வந்து என்னன்னா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏவை கலைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதுக்கான அந்த தொடர் கோரிக்கையை முன் வச்சு தான் டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து அவங்க போராட்டம் பண்ணாங்க. போராடக்கூடிய அந்த மாணவர்கள் இளைஞர்களை வந்து அடக்குமுறை செலுத்தினாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் இதுலேருந்து நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே தமிழக சார்பில் முதலமைச்சர் விஜய் அவர்களோ இல்லை மற்ற கட்சியினரோ வந்து பார்த்துருக்காங்களா? ஏதாவது ஆதரவு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? இனி வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த ஐடி விங் சார்பாக வந்து என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே தவிர நேரடியாக ஆதரவு அப்படின்றது இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஆனா இது இன்னொரு விஷயமா நம்ம என்ன எப்படி பார்க்க வேண்டி இருக்குதுன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம். நீட் தொடங்குனதுல இருந்து அதுக்கு எதிராக என்னன்னா ஒரு போராட்டத்தை வந்து வலிமையா கட்டமைச்சிருக்கு அப்படின்றதால அன்னைக்கு கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலயோ இல்ல திமுக ஆட்சி காலத்திலோ கூட இல்லாத நடைமுறை போராடக்கூடிய அந்த மாணவர்களை அடிக்கிறது அப்படின்றது இதுவரை இல்லாத நடைமுறை. இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா எழும்பூர்ல போராடிய எஸ்எஃப்ஐ மாணவர்களை வந்து என்ன அடிச்சிருக்கிறாங்க. கை இதெல்லாம் வந்து என்ன உடஞ்சிருக்குது. இன்னைக்கு போராடுறதுக்கு முன்னாடியேவும் குண்டுக்கட்டா ஏன்னா கைது செஞ்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்னன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடக்காத ஒரு நடைமுறை. இப்போ இது திட்டமிட்டு என்னன்னா நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் நீங்க வந்து நீட் எதிர்க்குதுங்க, இன்னொரு பக்கம் என்ன நீட்டு எதிர்த்து என்னன்னா மாணவர்கள் போராடும் போது போலீஸை வச்சு நீங்க அடக்குமுறை செலுத்துறீங்க இல்லையா? இது உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதான் இங்க மக்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் அவர்கள் ஆட்சியில தான் இந்த மாதிரி நடக்குது. ஆமா. ஆனா இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா பல வன்முறைகள் நடக்குது. காவல்துறை அடிதடி நடத்துறதும், இதுலயும் மர்ம நபர்கள் வந்து காவல்துறை அந்த சீருடையில வராங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க?
நீங்கள் சொல்கிறது என்னென்னா பல 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 லட்சக்கணக்கான வீடியோக்கள் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக நேம் டேக் இல்லாமையே என்ன அப்படின்னா போராடக்கூடிய அந்த மாணவர் இளைஞரை அடிக்கிறது அப்படின்ற நடந்துருக்கு. ஒரு சாரர் என்னென்னா ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் வந்து என்னென்னா அந்த போராட்டத்தில் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்றதா இதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக என்ன அப்படின்னா மாணவர் இளைஞர்களுடைய அந்த போராட்டத்தை திசை திருப்புறது, அவங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு என்ன அப்படின்னு அந்த அரசு செவி சாய்க்காம இப்படியான அணுகுமுறையை வந்து பண்றதுன்றது இல்லையா, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மாணவர் இளைஞர்கள் சார்பா இதை நாங்க கேட்டுக்கோம். என்ன இந்த போராட்டமானது பெருசாகிட்டே போகும்னு நினைக்கிறீங்களா? கூட்டமானது கூடுமா? யங்ஸ்டர் சப்போர்ட் பண்றாங்களா? யங்ஸ்டர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதாவது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா பேச்சுவார்த்தைக்கு வரணும், ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அடிக்கிறீங்க. அடிச்சா இன்னும் திமிரியல தான் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்க அப்படின்றதா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையா இருக்கு. இந்த போராட்டம் இன்னும் தீவிரமா தான் நடக்கும். இந்த அரசு அதுக்காக பணிந்து இந்த நியாயமான கோரிக்கைக்கு வந்து செவி சாய்க்கணும் அப்படின்றதான் மாணவர்களும் இளைஞர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். அது வரைக்கும் அந்த போராட்டம் வந்து கட்டாயமாக தொடரும். ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் இயர். நான் ஆப்ரஹாம், திருப்பூர்லேருந்து வரேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து இது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, முதல்ல அந்த ப்ரொட்டஸ்ட் இங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. டெல்லியில் நடக்குது, நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் இங்கே ரீல்ஸ் பார்த்தேன், இங்கே இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஸோ அந்த நிமிஷமே அந்த காலையிலே நான் ஏஞ்சி எந்த வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா எத்தனை மாணவர்கள் வந்து ஒரு உண்மைக்காக போராடும் போது நானும் ஒரு மாணவனாக இருக்க வந்து இங்கே போராட வந்து நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் டெல்லியில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொட்டஸ்ட் பார்த்துருப்போம், நிறைய விஷுவல்ஸ் வந்து அடிக்கிற மாதிரியும் நிறைய வன்முறைகள் அங்கே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? மாணவர்கள் மேலே தாக்குதல் நடத்துறதெல்லாம். ஆக்சுவலி நம்ம இந்தியாவை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்தியாவுக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு எதிராக போனால் ஆப்வியஸாக வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு எதிராக தான் வருவாங்க. ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு உண்மைக்காக நம்ம போராடுறோம்னா கண்டிப்பாக தியாகம் இருக்க தான் செய்யும். நம்ம இன்றைக்கும் நம்ம இந்த போராட்டத்தை ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, மாற்றன்றது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, மாதங்கள் போனால் வருஷங்கள் போனால். ஆனால் அது கண்டிப்பாக மாறும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி எழுப்புற குரல் வந்து எங்கள் எதிர்காலத்தை வந்து ஒரு மாட்டுதுன்னா கண்டிப்பாக அது அடியின நாங்கள் சாக கூட ரெடியாக தான் இருக்கும். ஆனால் இந்தியா ஃபுல்லாமே இப்போ வன்முறைகள், அதாவது போராட்டங்கள் வெடிக்கிறது, வன்முறைகள், விவசாயிகள்லேருந்து எல்லாமே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழகத்தில் போராட்டம் எப்படி இருக்கு? யங்ஸ்டர்ஸோட ஆதரவு கிடைக்குதா இங்க? ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயிகள், மாணவர்கள் டெல்லியில் இப்போ தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு வராங்க. ஏன்னா இப்போ தான் மக்களுக்கு ஒரு உணர்வே வருது தமிழ்நாட்டில். முந்திலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மூவிக்காக ட்ரெயிலர் இந்த நிறைய விஷயத்துக்காக போயிட்டு இருந்த மக்கள் இந்த டெல்லி இந்த இன்சிடெண்ட்டை பார்த்த அப்புறம் மக்களுக்கு ஒரு உணர்வு வந்து எல்லாம் இந்த போராட்டத்தில் இது வராங்க. ஆனால் இப்போ நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்குறோம், அதில் வந்து சமூக வலைதளங்கள் எப்படி வருதுன்னா, தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் வந்து இங்கே பணத்துக்காகவும் இந்த ஜனநாயகம் ரிலீஸ்க்காகவும் போராடுறீங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வட மாநிலத்தில் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கும் அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் வித்தியாசம்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி நம்ம சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நியூஸும் வரும், நிறைய இந்த மாதிரி. ஆக்சுவலி வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்றது தான் முக்கியம். சில ரீல்ஸில் சில ஷார்ட்ஸில் வந்து போராடுற மாதிரி வரும், சில ரீல்ஸில் இந்த மாதிரி போகிறோம். ஆனால் இதை நானே நம்புறேன்னா இந்த நியூஸ் வந்து ஒரு பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. நானே சோஷியல் மீடியா தான் பார்த்து வந்தேன்னா அப்போ நான் வேற மூவிக்கு போயிருக்கலாம் இல்லை, அதே தான். ஆனால் தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக. இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா 3 நாள் நடக்குது. அப்போ இதுலேயே உங்களுக்கு புரிய அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கான தீர்வு வர வரைக்கும் நீங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. இதுக்கான தீர்வுன்றதோட இதுக்கான முடிவு எப்போ வருதோ அப்போ தான் அந்த போராட்டமே இருக்கும். தமிழகம் சார்பில் இருந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏதாவது கோரிக்கை ஏதாவது வைக்கிறீங்களா? இல்லை அவர் வந்து உங்ககிட்ட பேசியிருக்காரா? அவர் சார்பில் இருந்து யாராச்சும் வந்திருக்காங்களா? ஆக்சுவலி நம்ம இங்கே பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா, எடுத்த உடனே நம்ம சிஎம்க்கு போகிறது வந்து யாராக இருந்தாலும் முடியாது, ஈவன் டிஎம்கே இருந்தாலும் முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு. எம்எல்ஏ முதல்ல நம்ம கீழே இருக்க தொண்டர்கள், அதுக்கப்புறம் தான். இது நான் நினைக்கிறேன், இந்த நியூஸ் வந்து ரொம்ப பலமாக தீவிரமாக ஒவ்வொருத்தவங்களுக்கா போக கண்டிப்பாக விஜய் சிஎம் சார் வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பார் நான் நம்புறேன். நான் பேசுறதோட இது கண்டிப்பாக ஒரு ஆக்ஷனாக போகும். நீட் வந்து ஸ்டேட் கவர்மெண்டால ஒழிக்க முடியாது, அது சென்ட்ரல் கவர்மெண்டோட டிசிஷன். ஆனால் இவங்க யாராவது வந்து போராடினானா, குரல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீட்ன்றதை வந்து நம்ம ஒழிக்க முடியும். இதை சிஜேபி முன்னெடுத்து நடந்தது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் கட்சி, மாண்பு, அதாவது பரம்பரையா வரல, பல ஆண்டுகள் இல்லை, இப்போ வந்து ஒரு கட்சி அமைப்பு அது வந்து இப்போ இந்த போராட்டத்தை முன்னெடுத்து
எடுத்து இவ்வளவு யங்ஸ்டர் சப்போர்ட் பண்றாங்கன்னா அது எப்படி பாக்குறீங்க? நான் நினைக்கிறேன்னா, நான் நிறைய பார்த்துருக்கேன் காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே. ஆனால் இதில் எனக்கு என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, இத்தனை இளைஞர்கள், நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லலை, டெல்லி, நார்த் இந்தியா எத்தனை இளைஞர்கள் சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு எந்த காசு வந்தாலும் இறங்கி களத்தில் இறங்கி போராடுறாங்கல்ல, அதுதான் எனக்கு இந்த காக்ரோச் ஜனநாயக பார்ட்டிலேருந்து பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து இந்த பார்ட்டிக்கு வந்து ஏன் ரொம்ப ஈர்ப்பு அதிகமாகும்னா, எத்தனை இளைஞர்கள் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்காக செத்ததுக்காக தான் அண்ணன் தங்கச்சின்றதுக்காக இறங்கி போராடுறாங்கல்ல களத்துல, அதனால தான். ஸோ கண்டிப்பா இது ஒரு மாற்றம் வரும் நான் நம்புறேன். டெல்லி ஜெண்டர் மண்டல 20 நாளாக மாணவர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. எதற்காக போராடுறாங்க? அவங்க உரிமைக்காக போராடுறாங்க. அவங்க உரிமையை போராட்டத்துக்காக இந்த இந்திய பாஜக அரசு அவங்க உரிமைக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க? அவங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டாங்களா? கேட்கல. மாணவர்கள் 20 நாள் போராட்டி 21வது நாள் அவங்களோட கோரிக்கை யாருமே கேட்க வரலன்னு சொல்லி பார்லிமெண்ட்டை நோக்கி போனாங்க. பார்லிமெண்ட்டை நோக்கி போன ஜனநாயக நாட்டில் மாணவர்கள் அந்த மாதிரி தாக்கியிருக்காங்க. இது எப்படி அவங்களை இப்படி தாக்க முடியும்? இது வந்து ரொம்ப மோசம். பாதிக்கப்பட்ட மாணவர் போய் அவன் இருந்திருக்கான். நான் வந்து எக்ஸாம் எழுதி நான் எக்ஸாமில் வந்து இது மாதிரி எனக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால நான் போய் அரசாங்கத்தை எதிர்த்து இது பண்ணுறேன். இன்னைக்கு இருக்க கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. இந்த நாட்டில் அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஒரு தலைமுறையே வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் இந்த மாதிரி நுழைவுத்தேர்வு ஒரு பேரில் வச்சு அதில் ஒரு கோல்படி பண்ணுறாங்க. ஒரு பேப்பர் லீக் ஆகலாம், ஓகே, ஒரு டைம் 2 டைம் மிஷன் நடக்கலாம். 152 பேப்பர் லீக் ஆயிருக்கு. 10 வருஷமாக இந்த பாஜக அரசுல 152 பேப்பர் லீக் ஆகுது. 152 பேப்பர்ல எவ்வளவு லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேபிளா இருக்க ஃபேமிலி இருக்க மாணவன் வந்து ரீஅப்ளை பண்ணலாம். ஸ்டேபிள் இல்லாதவங்க அடுத்த 6 மாசம் எப்படி படிக்க முடியும் அவனால? இந்த பேப்பர் லீக்கிட கண்டிப்பா பாஜக அரசு ஈடுபட்டிருக்கு. ஆனா இந்த சிஜேபி வந்து முன்னெடுத்து நடத்துறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? அது பாரம்பரிய கட்சியும் இல்ல, இப்ப வந்து ஒரு சோசியல் மீடியால உருவான அது ஒரு கட்சி தான். ஆனா இப்ப அது இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குன்னா எப்படி பாக்குறீங்க? நான் வந்து இப்ப ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து சிஜேபிக்காக வரல, நான் ஒரு சமூக பணி மாணவனாக இங்கே வந்திருக்கேன். சமூக பணி மாணவராக நாங்கள் ஃபீல்டில் இறங்கி பார்த்துருவோம் எந்தெந்த மாணவன் என்ன கஷ்டப்பட்டிருக்கான், எந்த கம்யூனிட்டிலேருந்து எவனால் படிக்க முடியும், இவ்வளோ பிரச்சனை நாங்கள் சந்திச்சுட்டு வரோம். சிஜேபி முன்னெடுத்தாலும் பாதிக்கப்பட்ட மாணவன் தான் அங்கே போய் சேர்ந்துருக்கான். அதை வந்து ப்ரொட்டஸ்ட், அதை வந்து நீங்க கட்சியா எடுத்துட்டு போவீங்க, மாணவர்களோட பிரச்சனையா எடுத்துட்டு போவாங்க. இவ்வளவு இந்தியன்ஸ் வந்து நிக்கிறாங்க நாட்டுக்காக, வந்து இவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்பட்டதான வந்து நிக்கிறாங்க. அதே நீங்க கட்சியா எடுத்துட்டு போறீங்க. ஏன்னா இத்தனை கட்சிகள் இருந்துமே சப்போர்ட் பண்ணாத நிலையில இப்ப சிஜேபி முன்னெடுத்ததும் தானே எல்லா கட்சிகளும் வந்து ஆதரவு தர ஆரம்பிச்சிருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் உங்க மீடியாவோட தவறு. அது ராகுல் காந்தி 3 மாசம் முன்னாடியே வந்து இங்க நடக்கல குடற்படியே தெளிவாக காமிச்சிருக்காரு. த வாய்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாரு. அந்த மூவ்மெண்ட் மூலியமா என்ன நடக்குது பிரச்சனைன்னு 2 தெளிவான மாநாடும் போட்டு காமிச்சாரு. மாணவர்கிட்ட நாத்துல போட்டு காமிச்சாரு. நாத்துல மட்டும் போடாம இங்க சவுத் சைட்லயும் எல்லாருமே நம்ம என்ன நடக்குதுன்னு காமிச்சு தெளிவா போனாரு. அது மட்டும் இல்லாம பள்ளி மாணவர்கள் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடந்த பேப்பர் லீக்கேஜ்லையும் அதுல நடந்த கரெக்ஷன் மிஸ்டேக்லையும் அதுல நடந்த ஸ்கேம தெளிவா பாதிக்கப்பட்ட மாணவனை ஒருத்தர் எடுத்துட்டு வந்து பாராளுமன்றத்திலையும் மக்களிடம் தெளிவா காமிச்சாரு. அவன் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வந்து ஆன்சருக்கு நான் 95% மார்க் எடுப்பேன், ஆனா எனக்கு 84 தான் வந்திருக்கு. ஏன் 84 வந்திருக்கு அப்படி கேட்டா, அந்த 84ல அந்த பேப்பர் ரீவேல்யூஷன் போடும் போது அவன் அட்டன் பண்ணாத கொஸ்டின் அதில் அட்டன் ஆயிருக்கும். இதில் முறை கேட்டு யார் மேலே தப்பு? அரசாங்கம் மேலே தான் தப்பு காமிச்சிருக்காங்க. ஆனா மீடியா ஷோ எந்த மீடியாலுமே வந்து ஒருத்தவங்க எந்த தலைவர்கள் முன்னெடுக்கிறாலும் அந்த தலைவர் வெளில காமிக்க மாட்டாங்க. மீடியாவே வந்து இந்த அரசாங்கத்துக்கு எல்லாமே சொந்தமான மீடியாவை தானே இருக்கு. பண்ற தவறுகளை சுத்தி காமிக்க மாட்டாங்களே. இவங்க இந்த தவறு மட்டும் பண்ணல, 10 வருஷமா இவங்க பண்ண தவறு பாருங்க. இதே மாசம் ஜூலை 21ஆம் தேதி 3 வருஷம் முன்னாடி மணிப்பூர்ல இந்த கலவரம் நடந்தது. அன்னைக்கும் மாணவர்களாகிய நாங்கள் படிச்சுட்டு இருக்கும் போது போராட்டம் பண்ணோம். அதே நாள் இன்னைக்கு மாணவர்களுக்கான அந்த வாய்ப்பு, அந்த போராட்டம் வந்திருக்கு. இது வந்து கண்டினியூஸாக நடந்துதான் இருக்கு. கண்டினியூஸாக வாய்ப்பு விடுறாங்க. எல்லாருமே வாய்ஸ் கொடுத்தா ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க. ஜனநாயகத்தை நோக்கி நாங்கள் போறோம். இந்த யங் ஃபியூச்சர் நாங்கள் தான் மாணவர்கள். இந்த ஜனநாயக நாட்டில் நாங்கள் ஓட்டே திருந்தாங்க, அதையும் தெளிவாக காமிச்சாங்க. ஏன்னா நடந்தது நம்ம ஓட்டு நம்மள மீடியாலே நம்ம மாற்ற முடியும். இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இவங்க பண்ற முறைகேட்டு எல்லாருமே குரல் கொடுத்துதான் வராங்க. மீடியா வெளில காமிக்க மாட்டேங்குது. அதுதான் இங்கே பெரிய தவறு. ஆனா இப்ப தமிழக அரசு சார்பில் தமிழகத்துல நீங்க நடத்துறீங்க, ஆனா டெல்லியில பாத்தீங்கன்னா திமுக, விசிகான்னு எல்லாமே ஆதரவு தெரிவிக்காங்க. இங்க யாராவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? இந்த கட்சியினராவது வந்து பாத்துருக்காங்களா? உங்களை பார்த்து பேசியிருக்காரா? இங்க வந்து நான் அதான் சொல்ல வரல, இது தனிப்பட்ட ஒரு கட்சி போராட்டமா நடத்துறாங்க. ஆனா தனிப்பட்ட கட்சி போராட்டத்துக்கு மாணவர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருக்காங்க. இப்ப எல்லாமே இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களே இனிமே பாதிக்கவும் படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இனோவேட்டிவா வந்து கலந்துக்கிறாங்க. இதுலயே கட்சி வந்து சேரணும் நான் கேட்கறேன். இல்ல உங்க கோரிக்கையை முன் வச்சு யாராவது உங்களுக்கு வந்து செவிசாச்சு இல்ல நாங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோன்ற மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா? செவி சாட்சி பீதிக்கிறது பண்ண முடியாது இல்லை. இப்ப நம்மளால ஏன் பண்ண முடியாதா? ஒன்றிய பாஜக அரசு எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க மொத்த அரசியல் கட்சியுமே எதிர்பார்த்து தான் இருக்காங்க.
அதனால அவங்களோட கோரிக்கையை வந்து முன்கொண்டு போவாங்க. என்ன பிரச்சனை, மாணவர்கள் என்ன சொல்ல வராங்க, எங்களுக்கு நீட் எக்ஸாம் வேணுமா, இல்லை நீட் எக்ஸாமில் ஸ்கேம் நடக்கக்கூடாது, அதை ப்ராப்பராக நடத்துங்க, ஏன் இவ்வளோ பிரச்சனை நடந்தது. இன்னைக்கோட போராட்டம் மாணவர்கள் 155 பேப்பர் லீக் ஆயிருக்கு. இந்த பேப்பர் லீக் ஆகிறது யாரு காரணம், அரசாங்க காரணமா, வெளிப்பட்ட ஆளு காரணமா? அதுக்கான நீதி கிடைக்கணும் தான் மாணவர்கள் எல்லாரும் போராடுறாங்க. எந்த அரசியல் கட்சியும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம் அவசியமே கிடையாது. அரசியல் கட்சியும் சப்போர்ட் பண்றாங்க, ஆனா அந்த வாய்ஸை ஒழுங்கா கேட்கல. மாணவர்களும் நாங்கள் ஒழுங்காகவும் கேட்கல, தேவைப்பட்ட விஷயத்தை நாங்கள் கேட்கல. இது ஆல்ரெடி நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெளிவா என்ன முறைகேடு இவங்க பண்றாங்களோ அதை பெர்ஃபெக்டா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. அதனால இந்த போராட்டம் வந்து எல்லாத்தையும் தொடரும்ன்றீங்களா? போராட்டம் தொடங்கும், எல்லாரும் தொடங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ இந்த போராட்ட சமூக பணி மாணவர்கள்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சும்மா வந்து பார்த்துருக்கோம். இதை பார்த்து நாங்களும் எங்களோட டீம் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த போராட்டத்தை முன்கூட்டத்துக்கு என்ன வழியோ அதை பார்ப்போம். கண்டிப்பாக.